அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 160 புள்ளிகள் உயர்வடைந்து 10,101 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 107 புள்ளிகள் உயர்வடைந்து 5,986 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆனது. முடிவும் போதுமே நல்ல ஒரு சிக்னிஃபிகண்டான மூவ்மெண்ட்டில் தான் முடிஞ்சிருக்குது. மார்க்கெட்டு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு 0.8% அதிகரித்து ஓப்பன் ஆனது. அதே போல் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சும் ஒரு 0.7% அதிகரித்து ஓப்பன் ஆனது. க்ளோஸ் ஆகும்போது ரெண்டுமே ஒரு 1%க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் யூஎஸ் ஈரான் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறதா யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் அதோடு சேர்ந்து இந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிசல்ட் வந்ததுனால ரெண்டும் சேர்ந்து மார்க்கெட்டை ஒரு நல்ல ஒரு ரேலி இன்றைக்கி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரைஸஸும் நல்லா டவுன் ஆகிருக்குது. இதுவும் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சதுக்கு. யுஏஇயுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி மற்றும் புர்ஜில் ஹோல்டிங்ஸ் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் எதுக்காகனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி மற்றும் புர்ஜில் ஹோல்டிங்ஸ் சில முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷனை டெவலப் பண்ணி அதை லான்ச் பண்ண போகிறாங்க. இது எதுக்காகனா யுஏஇயுடைய ஃபேமிலி ஹெல்த் மற்றும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை தரம் உயர்த்துறதுக்கான சில முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸை இது லான்ச் பண்ணுறதுக்கான இந்த ஒரு கொலாபரேஷன் பண்ணுறாங்க. இது எந்தெந்த இடத்துலலாம் பண்ண போகிறாங்கன்னா இன்டகிரேட்டட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் இன்னோவேட்டிவ் கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ், அப்புறம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரொமோஷன், அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான ஸ்பெஷலைஸ்டு குரூப்ஸ் ஆஃப் சொசைட்டி, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் குழந்தைகள் தாய் மற்றும் குழந்தைகள் நலம், இந்த மாதிரியான சில முக்கியமான ஸ்பேசஸில் இவங்க முக்கியமான டெவலப்மெண்ட்ஸை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலமாக யுஏஇயுடைய ஃபேமிலி ஹெல்த் மற்றும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை தரம் உயர்த்துறதுக்கான ஒரு கொலாபரேஷனாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேவா அவங்களுடைய ஹப்ரி ஸ்மார்ட் பிளாட்ஃபார்ம் அதோடைய எஃபிஷியன்சி போன H1 2026 17% அதிகரிச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காகனா சோலார் சிஸ்டம் டிசைன்ஸை இம்மிடியேட்டாக அப்ரூவல் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டர்ஸ் மற்றும் கன்சல்டன்ட்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக தேவாவில் அப்ளை பண்ணுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அதை 100% பர்ஃபெக்டான ஸ்டாண்டர்ட்ஸில் கரெக்டான குவாலிட்டியில் இருக்கான்னு செக் பண்ணி இந்த அப்ரூவல்ஸை அப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து செல்ஃப் அப்ரூவலாக இந்த பிளாட்ஃபார்மே பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போன 2025 முதல் 6 மாதத்தில் இருந்ததை விட 2026 முதல் 6 மாதத்தில் 17% இதோடைய யூசேஜ் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அட்னாக் அவங்களுடைய ஆயில் ப்ரைஸிங் மெக்கானிசத்தை ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. இது நவம்பர் 1 முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா அவங்களுடைய ஆயில் ப்ரைஸிங்கு முன்னாடி முர்பான் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லி ஐசிஇ ஃபியூச்சர்ஸ் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ஸை இனி நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக துபாயுடைய ப்ராம்ப்ட் மந்த் பிளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு துபாய் பெஞ்ச் மார்க்கில் அஃபிஷியல் செல்லிங் ப்ரைஸஸ்ன்னு சொல்லி இந்த க்ரூட் பேஸ்கெட்டை கொண்டு வர போகிறாங்க. இந்த ப்ரைஸிங் சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதனால் இந்த முர்பான் க்ரூட் ஃபியூச்சர்ஸில் இது வச்சுருந்த கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, ஸ்கொயர் ஆஃப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் அதிலிருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த அஃபிஷியல் செல்லிங் ப்ரைஸஸ் பிளாட்ஃபார்முக்கு மாறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் எதனாலனா இந்த ரீஜனல் ப்ராப்ளம்ஸ் வந்தது, அந்த காரணத்தினாலையும் அதிலிருந்து யுஏஇ அவங்களுடைய இதில் ஓப்பக்கில் இருந்து வெளியே வந்ததுனாலையும் இந்த ஒரு ஸ்பெஷல் பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களுடைய க்ரூட் கிரேட்ஸான முர்பான், தாஸ், உம்லுலு மற்றும் அப்பர் ஜக்கூம் போன்ற அவங்களுடைய பேஸ்கெட்டை கம்ப்ளீட்டாக இந்த துபாயுடைய பிளாட்ஃபார்மில் மாற்றுறாங்க.
அல்ட்ராம்ஸ் அவங்களுடைய H1 2026க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 90% அதிகரித்து 35.8 மில்லியன் கிராம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெவென்யூ 105.9 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது 59% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் கமிஷன் 35% இயர் ஆன் இயர் அதிகரித்து 30.9 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய அசட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் 36% அதிகரித்து 6.4 மில்லியன் கிராம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. UAEயுடைய 2026 ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான அப்சல்யூட் ஜிடிபி நம்பர்ஸ் வெளியே வந்திருக்குது. இதில் ஜிடிபி 3% அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது 2026 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 485 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இதில் நான் ஆயில் செக்டர் 4.8% வளர்ச்சியில் வளர்ந்துட்டுருக்கு. இதோடைய கான்ட்ரிபியூஷன் 79.4% நேஷ்னல் எக்கனாமியில் இருக்கிறதாகவும் வெளியே வந்திருக்கு இந்த டேட்டா. BHM கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 20 கிராம்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 20 கிராம்ஸ் 74 ஃபில்ஸ். ADCBக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 15 கிராம்ஸ் 60 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 15 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். அபுதாபி இஸ்லாமிக் பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 23 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 23 கிராம்ஸ் 64 ஃபில்ஸ். அல்ஃபா தாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8 கிராம்ஸ் 8 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 8 கிராம்ஸ் 29 ஃபில்ஸ். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 10 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். வத்பா நேஷனல் 14.4% அதிகரித்து 3 கிராம்ஸ் 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 8% அதிகரித்து 1 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் 7.5% அதிகரித்து 23 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. கீதா ஹோல்டிங்ஸ் 5.5% அதிகரித்து 11 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. வாஹா கேபிட்டல் 5% அதிகரித்து 1 கிராம்ஸ் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் அரப் பேங்க் 5% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 33 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அல்கலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4.5% வீழ்ச்சி அடைந்து 4 கிராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1.25% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 13 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. NMDC குரூப் 1.5% வீழ்ச்சி அடைந்து 23 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. EM மொபிலிட்டி 1.5% வீழ்ச்சி அடைந்து 3 கிராம்ஸ் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். MR ப்ராப்பர்ட்டிஸ் 6% அதிகரித்து 11 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஏர் அரேபியா 4.25% அதிகரித்து 5 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் 4.5% அதிகரித்து 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. தேயார் 2.25% அதிகரித்து 76 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அம்லாக் ஃபைனான்ஸ் 2.5% அதிகரித்து 1 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 5% வீழ்ச்சி அடைந்து 56 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 5% வீழ்ச்சி அடைந்து 3 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 4.25% வீழ்ச்சி அடைந்து 31 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. மஷ்ரக் பேங்க் 3.5% வீழ்ச்சி அடைந்து 260 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. யூனியன் கோஆப்ரேட்டிவ் 1 கிராம்ஸ் 1.25% வீழ்ச்சி அடைந்து 2 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கெட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.